நிலமா நிலமா என்னமா அண்ணா நிலமா அண்ணா நிலானி என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க நிலமா என்னாச்சு என்னன்னு சொல்லு அண்ணா சொல்லுமா பஸ் நிறுத்து நிலமா அண்ணி நிலகா நிலமா என்னாச்சு உனக்கு அண்ணி எழுந்திருங்க தண்ணி இருந்தா கொடுங்க நிலா இறந்துருமா ஐயோ என்ன இது நிலாக்கு நெத்தில பொட்டு வச்சிருக்கு யாருன்னா பாக்கிறதுக்குள்ள அழிச்சிடணும் அண்ணி மலர் என்னாச்சு நிலாவுக்கு நிலாக்கா பஸ் ஸ்டாப்ல இருக்கிறப்ப மயக்கமா இருக்குன்னு சொன்னாங்க அப்பவே மயக்கமா இருக்குன்னு சொன்னாலாம் தண்ணி முகத்துல அடிச்சு இறந்துருக்கிறியே என்னவா இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் நானும் வரேங்க வேண்டாம் நீ வீட்டுக்கு போ இல்லங்க நானும் வரேன் நான் தான் வேணும்னு சொல்றேன்ல சொன்னா புரிஞ்சுக்கோ வீட்டுக்கு போ என்னாச்சு நிலானிக்கு அபி என்ன பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தா எதுக்கு கத்துனாங்க அபியும் சுனியும் காணோம் என்ன நடந்திருக்கும் நிலானி வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க தண்ணி தெளிச்சு இறந்திருக்கிறியே என்னதான் ஆயிடுச்சுன்னு தெரியல ஒரே பதட்டமா இருக்கு நானும் கூடவே போயிருக்கலாம் அவர் தான் வர வேணாம்னு சொல்லிட்டாரு இதுவும் ஆகக்கூடாது அபி ஏய் மாப்பிள்ள எழுந்துருடா மாப்பிள்ள தண்ணி கூட இல்ல உன் முகத்துல தெளிக்க மச்சான் பக்கத்துல கடை என்ன இருக்கதான்னு பாரு அங்க தண்ணி இருக்கும் அபி உனக்கு ஒண்ணும் இல்லல ஐயோ எவ்வளவு ரத்தம் எங்க அத்தை கொடுத்த பால்ல இப்படி ரத்தமா போகுது ஸ்டாப் போட்டு உறிஞ்சு குடி போடா பைத்தியக்காரா வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ரத்தம் நிக்காம வருது பாரு வாடா காரு கூட எடுத்துட்டு வரலையே இப்ப எப்படி போறது அமுதனுக்கு கால் பண்ணலாமா ஐயோ வேணாம் அவனுக்கு கால் பண்ணா கேள்வி மேல கேள்வியே கேட்டு உண்டுலன்னு ஆக்கிடுவான் இல்லைன்னா ஒண்ணு பண்ணு என்ன தூக்கிட்டு போயா ஆமா அதான் சரி டேய் என்னடா உன்னை எப்படி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போக முடியும் டேய் பைத்தியமே எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க மாமா என்ன பண்ண சொல்ற இப்படி ஆனது உங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் அது நான் கூட இருக்கணும் தெரிஞ்சா போச்சு என்ன குமுறு கஞ்சி காசிட்டோங்க அதுவும் உங்க அண்ணன் சொல்லவே வேணாம் இப்படி என்ன கூட்டிட்டு வந்து என்ன புலம்பு வச்சுட்டியே இதுக்கு நான் சிரிக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் மச்சான் எனக்கு ஒண்ணும் ஆகலடா ஒண்ணும் ஆகலையா ரத்தம் எப்படி நிக்காம வந்துட்டு இருக்கு வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ரத்தம் நினைச்சிட்டியோ இது ரத்தம் இல்லடா குங்குமம் என்ன குங்குமமா என்னடா எதுக்கு இப்படி பயங்காட்டுற சரி அதை விடு பஸ்ல என்னாச்சு சரி விடா லூசடா நீ எதுக்கு ஓர பஸ்ல இருந்து குதிச்ச எதுனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் டேய் நான் குதிக்கிறதுக்கு முன்னாடி டிரைவருக்கு சிக்னல் கொடுத்துட்டேன் அவர் ஸ்லோ பண்ணதை நான் கீழே இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து கீழே விழுந்த மாதிரி படுத்தேன் கையில குங்குமம் இருந்தது அது ரத்தம் வர மாதிரி நெத்திட்டு வச்சுட்டேன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ரியலா இருந்ததா உனக்கு இருக்கா எதுக்கு இப்படி பண்ண மச்சான் எல்லாம் ஒரு காரணமா தான் பஸ்ல என்ன நடந்தது நிலா எப்படி ரியாக்ட் பண்ணா பாவம் நிலா தங்கச்சி கத்தி கதறி அழுதாங்க எனக்கு தெரியும் எனக்கு ஒண்ணுனா அவன் தாங்க மாட்டான்னு அப்புறம் என்ன நடந்தது அவ பஸ் விட்டு கீழே இறங்கி வருவான்னு நினைச்சேன் நிலா தங்கச்சி கத்தி அழுதாங்களா அவங்க அண்ணன் வந்துட்டாரு நான் கீழே இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது என்ன சந்தோஷ் பஸ்ல இருந்தா ஆமா உனக்கு முன்னாடியே தெரியுமா இன்னைக்கு ஆந்தகணி தான் சொன்னா அதான் நிலா அண்ணன்னு என்னடா சொல்ற என்ன பாத்துருப்பானா இல்ல மாப்பிள்ள அவர் பின்னாடி இருந்தாரு நான் நிலாயிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் அவங்ககிட்ட பேசுறதுதான் நல்லது டேய் அபி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல நீ எதுக்கு இப்படி பண்ண நிலா தங்கச்சிட்டு உரிமை எடுத்துக்கிற என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ற எல்லாம் ஒரு காரணமா தான் அதான் முன்னாடியே சொல்லிட்டியே என்னன்னு சொல்லு நீ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிற அந்த கணி நான் தான் உன்னை பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்து நீ என்கிட்ட முறைச்சிட்டு இருக்கா பிளான் தான் முன்னாடியே போடல இப்பதான் போட போறேன் நீயே நம்பிட்டல
போட நானே நம்பிட்டேன். எனக்கு அல்ல இல்ல தெரியுமா? இதெல்லாம் பண்ணது நிலாக்காகுவா? ஆமா மச்சான். ஆமாவா? டேய் பைத்தியமாடா உனக்கு. நிலாவு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இருக்கட்டும், நான் நிலாவை தானே லவ் பண்றேன். என்ன லவ் பண்றியா? டேய் மண்டிக்கு வழி இல்லாத மாதிரி பேசாத. கல்யாணம் ஆனவளை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? கீழே விழுந்ததுல மூளை என்ன கலங்கிடுச்சா என்ன? இப்படி பேசிட்டு தெரியுற? மச்சான் நான் நிலாவை தான் கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ எனக்கு தலையே சுத்துது. நான் பைத்தியமா இல்ல இவன் பைத்தியமானு தெரியலையே. மச்சான் இதுக்கே தலை சுத்துதுன்னா நாளைக்கு இதை வச்சுதான் ஒரு சீன் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கே என்னால தாங்க முடியல. அந்த சீன் ஒன்ன வச்சுதான் மூவ் பண்ண போறேன். ஆளை விடுட்ட சாமி, நான் இந்த ஊரே இல்ல. லூசு, நான் இந்த ஊர் இல்ல. நாளைக்கு ரெடியா இருந்தா? ஐயோ நான் வரமாட்டேன். நிலா என்ன பார்க்க பயங்கரமா இருந்தது. நிலா புருஷன் எப்படி இருப்பானோ? மச்சான் அவன் சாப்பிட்ட அவன் அண்ணன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தோட பயங்கரமா இருப்பான். யாருன்னு சொல்லட்டா? வேணாண்டா, நான் யாரை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் சொல்லுவேன். யார் தெரியுமா? அமுதன் தான். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர? நிலா ஹஸ்பண்ட் நீன்னு சொல்றியா? எஸ். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அமுதன் கிட்டே ஒண்ணு சொல்லவா? ஏண்டா உன் கூட வந்தது ஒரு குத்தமாடா? நீ மட்டும் நாளைக்கு வரலனா நான் அமுதன் கிட்ட என்ன சொல்லுவேன் தெரியுமா? பஸ்ல நீ தான் கூட்டிட்டு வந்த, உன் லவர் பார்க்கணும்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்லுவேன் தெரியுமா? பஸ் நிக்கிறதுக்காட்டி என்னை இறங்குன்னு கீழே தள்ளி விட்டுட்டுன்னு சொல்லுவேன். என் பாக்கெட்ல குங்குமம் இருக்கு, நான் முகத்து ஃபுல்லா பூசிட்டு அவன் முன்னாடி போய் நிப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் சுனில் தான் சொல்லுவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உனக்கு என்னடா பாவம் பண்ண? எனக்கு இப்படி பாடக்கட்டலான்னு முடிவு பண்ணிட்டியே. மச்சான் என்னோட ஆக்டிங் எப்படி இருக்கு? எதனா சொல்லிட்டு போறேன், வாயை மூடிட்டு வா. இந்த பக்கம் ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. மச்சான் நட வண்டிதான், நாளைக்கு என்ன பண்ணாலும் பேசிட்டே போலாம். வேணான்னு சொன்னா விடவா போற? சொல்லி தொலை, என்ன கோத்து விட்டுலான்னு முடிவு பண்ணிட்ட. மச்சான் நாளைக்கு நீ தான் மெயின் கேரக்டர், ஒன்ன வச்சுதான் பிளான் பண்ண போறேன். அதான் எனக்கு தெரியுமே. புதக்குழி தோண்டி அதுல என்ன தள்ள போற. மலர், டாக்டர் என்ன சொன்னாரு? பெரியம்மா ஒண்ணு இல்ல. இப்ப நிலா தூங்கிட்டு இருக்காங்க. எங்க சரியா சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பெரியம்மா டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ. ஹலோ யாரு? நான் தான். நான் தானா? பேர் வைக்கலையா? பேர் வைக்கல. எப்ப பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்றேன், வந்துருங்க. நிலானி எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல. என்ன சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல? லோ பிபி, அதால் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? அப்படியே இப்ப பரவாயில்ல தானே? ஆமா தூங்கிட்டு இருக்கா. எழுந்ததும் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? இல்லைங்க, நிலானிக்கு என்னாச்சுன்னு ஒரே பதட்டமாவே இருந்தது. இப்போதான் நிம்மதியா இருக்கு. சரிம்மா, நீ போயிட்டு சாப்பிடு. ஆபீசர் எப்படி இருக்காருன்னு தெரியலையே. அந்த ஓனா முந்தி நம்பர் கூட இல்ல. இல்லைன்னா கால் பண்ணியாவது கேட்கலாம் எப்படி இருக்காருன்னு. கிறுக்கு அவருக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? என்னங்க நிலக்கா? மலர் என்னாச்சு உங்களுக்கு? அவருக்கு ஒண்ணு இல்லக்கா. இல்ல மலர், எனக்கு பயமா இருக்கு. வா பாத்துட்டு வரலாம். அக்கா அவருக்கு எதுவும் ஆகாதுக்கா, நீங்க அழுவாதீங்க. வெளியதான் பெரியமாவும் உங்க அண்ணனும் இருக்காங்க. இதான் உன்னோட போன் நம்பரா? இல்லைங்க, எங்க அண்ணன் நம்பர். எதுக்கு கேக்குறீங்க? சும்மாதான். உனக்கு அண்ணன் இருக்காரா? ஆமா, ஒண்ணுக்கு ரெண்டு அண்ணன் இருக்காங்களே. சரிங்க, நாளைக்கு பார்க்க வரேன். என்னையா? ஆசைதான். நான் நிலானிய பார்க்க வரேன்னு சொன்னேன். சரிம்மா, நீதான் இறந்துட்டு இருக்கா. நான் பார்த்துட்டு வரேன். சரிங்க. ஆமா, நிலானியும் அபி அண்ணனும் ஒன்னா தானே வந்தாங்க. முன்னாடி தெரியுமா? அதுவும் நிலானி அபி மேல சாஞ்சிட்டு வந்தாங்களே. எதுக்கு கத்துனாங்க? அப்போ அபி இல்ல. அப்பவே ஏன் இதை பத்தி நான் யோசிக்கல? அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். அவர் பக்கத்துல இருந்தாலும் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. இனிமேல் அவர்கிட்ட பேசக்கூடாது. என்னையே மறந்துடுறேன். இதுக்கு மேல அவர்கிட்ட எப்பயும் பேசவே கூடாது. அபி என்ன வீட்டுக்கு வந்துட்டானா? அவனை பார்த்து பேசணும்.
என்ன அபி அண்ணா ரூம்ல காணோம்? எரும மாடு என்ன வீட்டுக்கு வரலையாமா? எங்க ஊர் சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. அடியா என்ன வேலை பண்ற நீ? ஆமால அபி அண்ணா போன் ரிங்டோன் நிலா நிலா தானே பாட்டு வரும். அப்படின்னா முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை லவ் பண்றானோ? அக்கா அழுவாதீங்கக்கா வராங்க. நிலமா என்னம்மா பண்ணுது? அம்மா எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மதியம் சரியா சாப்பிடல, அதான் மயக்கம் வந்துருச்சு. நிலமா இப்போ பரவாயில்லையா நிலா? நிலமா சரிம்மா நான் போயிட்டு வரேன். எதுனா ஒன்றா கால் பண்ணுங்க, பார்த்துக்கோங்கம்மா. சரி தம்பி. நிலமா நான் போயிட்டு வரேன். மலர் நீ வீட்டுக்கு போ, உங்க அம்மா தேடிட்டு வர போறா. தெரியுமா, நான் நிலாக்கா கூடவே இருக்கேன். எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? இல்ல பெரியம்மா. நிலமா சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுமா. இல்லம்மா எனக்கு வேண்டாம், பசி இல்லை. வேண்டாம்மா? என்ன நீ எப்படி பண்ற? மதியம் சாப்பிடல, இப்பயும் சாப்பாடு வேணாம்னு சொல்ற. இப்படி இருந்தா என்ன ஒருத்த? பெரியம்மா நீங்க எடுத்துட்டு வாங்க. சரி மலர், உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். சரி மலர், வா உங்களை பார்த்துட்டு வரலாம். அக்கா இப்ப போக முடியாது, அன்டைம்க்கா. போனாலும் என்ன சொல்லிட்டு போக முடியும்? மலர் நான் இப்பவே உங்களை பார்க்கணும். அக்கா நாளைக்கு காலையில போய் பார்க்கலாம். அக்கா அழுவதீங்க, சாருக்கு எதுவும் ஆகியிருக்காது. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வருவார் பாருங்க. இல்லை மலர், அவர் மயக்கத்திலே இருந்தாரு. நீங்க அழுவாதீங்கக்கா, பெரியம்மா வந்துட்டு போறாங்க, என்னாச்சுன்னு கேட்பாங்க. எப்படி மலர் அழுவாம இருக்க முடியும்? நீங்க எதுக்கு அப்படி பேசுனீங்க? நான் வேணும்னு அப்படி உங்களை பேசல, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். லிங்கிதா சொல்லுங்க. நிலா அமுதன் சார் வந்துட்டாரா? இல்ல நிலா, வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நிலா, சார்ட்ட பேசணுமா? ஆமா லிங்கிதா, சார்ட்ட ஃபைல்ல சைன் வாங்கணும். மார்னிங் ஃபைல் எடுத்துட்டு போனேன், சார் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னாரு. முடிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் சார் வெளியே கிளம்பினாரு, அதான் வந்துட்டாரான்னு கேட்டேன். முடிச்சிட்டேன். ஈவினிங் போய் சென்ட் பண்ணணும்னு சொன்னாரு. எப்போ வராரு? நிலா அபிமன்யு சார் இருக்காருல்ல, அவர்கிட்ட சைன் வாங்குங்க. அவர்கிட்ட எப்படி வாங்க முடியும்? அவர் ஸ்டாஃப் தானே. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? என்ன நிலா, அமுதன் சார் அபிமன்யு சார் அண்ணன் தம்பி. இவர்கிட்ட ஃபைல் கொடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா நிலா, இவர் எத்தனை வருஷமா ஃபாரின்ல இருந்தாரு, இப்போதான் வந்தாரு அமுதன் சார் கல்யாணத்துக்கு. என்ன இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிலா அண்ணனுக்கு இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் தான் தம்பி கல்யாணம் நடக்கும். ஓகே நிலா, நீ இவர்கிட்ட ஃபைல் கொடு. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்போ என்கிட்ட போய் சொன்னாரா? இப்போ இவங்க என்கிட்ட நடந்துக்கிட்ட பார்த்தா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதான் இப்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. யார் சொல்லியிருப்பா? ஆனந்தியா இருக்குமா? ஆமா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, சாதாரணமா தான் பேசினாங்க. இதுக்கு தான் தனியா பேசணும்னு சொன்னாங்களா? என்னதான் ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு. நான் இனிமேல் அங்க வரமாட்டேன். அப்படியே என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, என்னை வெறுக்கிற மாதிரி தான் நான் பேசுவேன். என்னை விட்டு தூரம் போயிடும் தான் அப்படி பேசுறேன். அப்படி பேசினா நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு செகண்ட் எனக்கு உயிரை நின்று போச்சு. உங்களை இப்பவே பார்க்கணும். சாரி நிலா, உனக்கு தெரிஞ்சோ தெரியாம கூட கஷ்டத்தை கொடுக்கலான்னு நினைச்சேன். இப்போ நானே உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ நானே உன்னை அழ வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிட்ட நிலா. நீ வேணும்னு அப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். நான் தான் உன் மனசுல இருக்கேன். இப்போ இதை செஞ்சுதாகணும். சுனில வர சொன்ன, இன்னும் வராம என்ன பண்றான்? அண்ணா என்ன பண்ற? இமையா என்ன? என்ன காலங்கத்தால எங்க கிளம்பிட்டு போல? எங்க? ஆபீஸ்க்கு தான். என்ன ஆபீஸ்க்கா? அமுதன் அண்ணன் என்ன கிளம்பலையே? இமையா இப்பலாம் அண்ணன் பொறுப்பான பையனா மாறிட்டான். ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். பாத்தியா? இல்ல, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன். அம்மா நேத்து என்ன கூட்டிட்டு போக வரல? வேலை இருந்தது இமையா, அதான்
இப்ப இதெல்லாம் பேசுறீங்க நேரம் நான் கிளம்புறேன். ஆமா இருக்காது. என்ன பண்றது? பஸ்ல போக மட்டும் நேரம் இருக்கும். என்ன சொல்ற? இல்ல, நேத்து ஒன்ன மாதிரி ஒருத்தன் பஸ்ல வந்தான். நான் கூட நீதான் நினைச்சேன். இதே முள்ள மஞ்சி தலை. கண்ணை திறந்துகிட்டே கனவு காணிட்டு இருந்தான். அப்படியே மியா? நடிக்காதடா. நிராணி உனக்கு எப்படி தெரியும்? நிரானியா? யாரு மியா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன இங்க இருந்து கால் பண்றா? நிலா நிலா காதா நிலா. இமையா? தட்டி மாடு உன் மண்டையை உடைக்க போற. யாருன்னு திரும்ப பஸ்ல பக்கத்து சீட்ல உட்காந்து வந்தியோ? இதுல வேற நிராணி உன் மேல சாஞ்சிட்டு வந்தாங்க. என்ன நடக்குது? இமையா? யார் சொன்னது? யார் சொன்னதா? நானே 2 கண்ணால பார்த்தேன். நான் பக்கத்துல வந்து நிக்கிறது கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மெய் மறந்து உட்கார்ந்திருக்க. இமையா ஈவினிங் பேசுறான், நான் இப்ப கிளம்புறேன். இவ்வளவு அவசரமா எங்க போறான்? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அனிதா டியர், காட் பிளஸ் யூ.